ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நைட் ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது. பகலில் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குது. ஆனால் இந்த நைட்டு பெஞ்ச மழையில் இந்த கோவக்காய்லாம் அழகாக நனைஞ்சி குளித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருந்த கோவக்காய் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் பறிச்சுக்கிட்டேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம்னு இருந்தாலுமே சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சொல்லவே வேணாம், இந்த பச்சை மிளகாலாம் அப்பா ஏகப்பட்ட விளைச்சலுங்க. ஒரே ஒரு செடி தான் அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த முறை செடியிலே நல்லா பழுக்கட்டும். இதை பழுத்து நம்ம நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். அதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செடியிலே பழுக்க விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி பழுத்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இன்றைக்கி பறித்து வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச பிறகு அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது, கலர் எப்படி இருந்தது, சமையலுக்கு எவ்வளோ போட்டால் அதோட காரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சான்ஸே இல்லைங்க. வீட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் செடி இருந்தால் போதும் போல் இந்த மாதிரி அவ்வளோ காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், மாடி தோட்டத்துக்கு வரும்போது இந்த பச்சை மிளகாய் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பைத்தங்கன்னு சொல்லுவோம், நிறைய பேர் இதை காராமணின்னு சொல்கிறாங்க. அந்த காராமணியுமே எனக்கு கொஞ்சம் காய்ச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் காராமணி, கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகா எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான மாடி தோட்டத்துக்கு பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.